ஹாய் கைஸ், வெல்கம் டு மை சேனல். இது வரைக்கும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ண விடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் பண்ண விடுங்க. இன்றைக்கி நான் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியத்தை தரக்கூடிய நல்ல ஒரு ஹெல்த்தியான சுண்டல் தாங்க எடுத்து வச்சுருக்கீங்க. வெள்ளை சுண்டல் தான் எடுத்து வச்சுருக்கீங்க. இதை நல்லா தண்ணியில் போட்டு வாஷ் பண்ணிவிட்டு ஊற வைக்கலாங்க. சுண்டலை கிட்டத்தட்ட ஒரு அரை மணிக்கூறாவது கண்டிப்பாக ஊற வச்சு எடுங்க. அப்போ தாங்க நாம் வேக வச்சு எடுக்கும்போது நல்லா விரிஞ்சு நல்லா சாஃப்டாக அழகாக இருக்குங்க. சாப்பிடும்போது நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. அரை மணிக்கூர் அப்படியே இது வெளியே இருக்கட்டுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அரை மணிக்கூர் ஆயிட்டுங்க. சுண்டலும் பார்க்கும்போது தெரியுதுங்க, ஊறு அழகாக இருக்குங்க. குக்கரில் ஊற வச்சுருந்த வெள்ளை சுண்டலை சேர்க்குதுங்க. சேர்த்துட்டு நாம் தேவையான அளவு தண்ணீர் சேர்த்து 4 விசிலுக்கு ஆஃப் பண்ணலாங்க. உங்கள் வீட்டு குக்கர் எப்படியோ அதுக்கேற்றவாறு நீங்கள் விசிலில் ஆஃப் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணீர் சேர்த்துக்கோங்க. ஒரு 2 கப் அளவுக்கு அளவுக்கு தாங்க நான் தண்ணீர் சேர்த்துருக்கேங்க. உங்கள் வீட்டில் இருக்க குக்கரில் தண்ணி எவ்வளவு தேவையோ அதுக்கேற்றவாறு நீங்கள் தண்ணீர் சேர்த்து மூடி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. என்னுடைய குக்கரில் நான் 4 விசிலுக்கு ஆஃப் பண்ணுவேங்க. சுண்டல் நல்லா வெந்திருக்குங்க. சாப்பிடும்போது நல்ல சாஃப்டாகவும் இருக்குங்க, நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்குங்க. உப்பு கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. சுண்டலுக்கு அடுப்பில் வச்சுட்டோங்க. சுண்டல் நல்லா வேகட்டுங்க. ஸ்டவ்வை இப்போ நம்ம ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கலாங்க. ஒரு 4 விசில் வரட்டுங்க. வந்த பிறகு நாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க. உங்கள் குக்கர் விசில் எப்படி நீங்கள் எடுப்பீங்களோ அதுக்கேற்றவாறு நீங்கள் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. வேகட்டுங்க. நல்லா திறந்து பார்க்கலாங்க. தெரியுதுங்க, பார்க்கும்போது உங்களுக்கே தெரியுதுங்க, சுண்டல் எல்லாம் நல்லா வெந்திருக்குங்க. இப்போ நாம் இதை வடிகட்டி எடுக்கலாங்க. விரிஞ்சு போய் அழகாக இருக்குங்க. சாப்பிடும்போது நல்ல சாஃப்டாக இருக்குங்க, நல்ல டேஸ்டியாகவும் இருக்குங்க. தாளிப்பு ரெடி பண்ணலாங்க. அதுக்கு ஒரு சின்ன கடாய் எடுத்துருக்கீங்க. ஒரு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துருக்கீங்க. கடுகு வெடிக்குதுங்க. இப்போ நாம் கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை சேர்க்கலாங்க. சுண்டலுக்கு நாம் தாளிப்பு சேர்த்து சாப்பிடும்போது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களும் நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. இதில் விட்டமின்ஸ், ப்ரோட்டீன்ஸ் எல்லாமே இருக்குங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லதுங்க. கருவேப்பிலை சேர்க்கலாங்க. சிவப்பு வரமிளகாய் சேர்க்கலாங்க. தேங்காய் சேர்க்கலாங்க. தாளிப்பு ரெடி பண்ணிட்டோங்க. இப்போ நாம் ஏற்கனவே ரெடியாக வச்சுருந்தோம் இல்லை சுண்டல், அந்த சுண்டலில் இதை சேர்க்கலாங்க. கிளறி விட்டுக்கோங்க. நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ண